டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஆளுநர் RN ரவியின் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு கடிவாளம் போட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளை மிரட்டும் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர். துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கரை வைத்து துணைவேந்தர்கள் மாநாடு கூட்டிய ஆளுநர் RN ரவி. இந்த மாநாட்டிற்கு தமிழ்நாடு அரசு தடை விதிக்குமா? என்ன நடக்க போகிறது? இது குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போறோம். இது பற்றி நம்மிடையே உரையாடுவதற்காக தோழர் மருதையன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், ஊட்டியில ஆளுநர் RN ரவி மாநாடு ஏற்பாடு பண்ணிருக்கிறாரு. ஜெகதீப் தன்கர் அவர் தான் இந்த மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். இப்ப இதற்கிடையில உச்சநீதிமன்றம் ஆளுநருக்கு எதிராக கொடுத்த ஒரு தீர்ப்பு, அந்த தீர்ப்பை ஒட்டி ஜெகதீப் தன்கர் கடுமையான ஒரு விமர்சனம். ஒரு அணு ஆயுத தாக்குதல் மாதிரி 142வது சட்டப்பிரிவை எங்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள் நீதிபதிகள். இது நாடாளுமன்றம் தான் உச்ச நீதிமன்றத்தை விட மேலானது அப்படின்னு ஒரு கருத்தை அவர் வலியுறுத்தி இருக்கிறாரு. இப்ப இந்த ரெண்டு நிகழ்வுகளையும் எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது வின்னர் வடிவேலு நடத்துற மாநாட்டுக்கு வில்லன் வராரு. ஓகே, அப்படி வச்சுக்கலாம். ரவி நடத்துகிற மாநாட்டுக்கு ஜெகதீப் தன்கர். என்ன இப்போ வின்னர் வடிவேலுன்னு நம்ம RN ரவியை ஏன் சொல்கிறேன்னாக்கா, ஒரு மரியாதைக்குரிய கவர்னரை கௌரவ குறைச்சலாக சொல்லணுன்றது இல்லை. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை படித்து பார்க்கும்போது இவர் வின்னர் வடிவேலு தான். அதாவது ஒரு ஆளுநரை பற்றி இவ்வளவு கேவலமாக இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எந்த தீர்ப்புலையும் எழுதுனதில்லை. என்ன, இவர் நம்பத்தகாத நபர், நேர்மையற்ற நபர், சட்டவிரோதமாக நடந்துட்டுருக்கிறாரு, கான்ஸ்டியூஷனை கடைப்பிடிக்க மாட்டேன்றாரு, ஒன்றிய அமைச்சரவையோடு கூட்டு சேர்ந்து கொண்டு மாநில சட்டமன்றம் நிறைவேற்றுகின்ற சட்டங்களை கொலை செய்கிறார். இதெல்லாம் நீங்க சொல்றீங்களா? நான் சொல்லல, தீர்ப்பில் இருக்கிறதெல்லாம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. ஆமாம். கொல்யூட் வித் த யூனியன் கவர்மெண்ட் அண்ட் கில் எனி லெஜிஸ்லேஷன் பாஸ்ட் பை த ஸ்டேட் அசம்பிளி. த கான்டக்ட் எக்ஸிபிட்டட் ஆன் பார்ட் ஆஃப் த கவர்னர் ஹாஸ் பீன் லேக்கிங் போனஃபைட்ஸ். தீர்ப்பில் சொல்லியிருக்குன்றதுக்காக தான் இங்கிலீஷில் படித்து காமிச்சேன். ஓகே, என்ன இந்த மாதிரி இருக்குது. இதனால தான் பார்த்து சீக்கிரம் போடுங்க இனிமேலாவது அப்படின்னு சொன்னால் இந்த ஆள் செய்ய மாட்டான், நம்பிக்கை இல்லை. அதனால் 2023 நீங்கள் எந்த தேதி இருக்கு இல்லையா, அந்த தேதியிலேயே இது நிறைவேறியதாக எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நடந்து கொண்ட ஒரு நபர். இவ்வளவும் சொல்லி பத்தாதுன்னு தீர்ப்பு முடியும் போது கடைசியில் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, அரசமைப்பு சட்டம் எவ்வளோ நல்லதாக இருந்தாலும் மோசமான நபர்கள் கையில் சிக்கினாக்க அது விளங்காதுன்னு சொல்லியிருக்காரு. இத்தனையும் சொன்ன பிறகு இந்த பின்னர் வடிவேல்னு எதுக்கு சொன்னேன்னா, நாங்கள் பல ஊரில் அடி வாங்கியிருக்கோம், சத்தமே வராது. ஏதோ ஒரு டைலாக் அப்படி சொல்லுவார்ல, எவ்வளோ அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. அந்த மாதிரி இது ஏதாவது நடந்த மாதிரி ஒரு சூடு தெரியுதா நீங்கள் ரவி நடந்துக்கிறது? 8ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ தீர்ப்பு வருதுங்க. 12ஆம் தேதி ஜெய் ஸ்ரீராம்ன்ற அந்த ஆள் என்ன, அதாவது அவர் அதுக்கு பயப்படலையாம். அடுத்து 14ஆம் தேதி அம்பேத்கர் பிறந்த தினம். தமிழ்நாட்டில் தலித்துகள் கொடூரமாக கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் வருது. அடுத்த 4 நாள் பொறுத்து செங்கோல் வழங்கிய தினம். செங்கோல்லாம் கொடுக்கல, ஒரு ஃப்ராடுன்னு சொல்லியாச்சு. செங்கோல் வழங்கிய தினம். அடுத்தது இப்போ மாநாடு. இந்த மாநாடே இந்த ஆள் எப்போ ஆரம்பித்தாருனாக்கா 2022 இந்த சட்டத்தை போட்டோடனே மாநாட்டை கூட்டிட்டு ஸ்ரீதர் வேம்பு ஜோஹோ அந்த ஆள் ஒரு சங்கி, அவரை கூப்பிட்டு ஒரு மாநாடு நடத்தினார். அப்புறம் அந்த ஜெகதீஷ்குமார்னு சொல்லிட்டு JNU BC அப்புறம் UGC சேர்மன் அந்த ஆளை கூப்பிட்டு வச்சு நடத்தினார். இப்போ இவங்களை கூப்பிட்டு வச்சு அறிவிச்சிருக்காரு. இந்த மாநாட்டில் இவங்க பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? இப்போ இந்த தமிழக அரசு நிறைவேற்றி இருக்கிறது BCயை நியமிக்கிற அதிகாரம், அதுக்கு மேலே சிண்டிகேட்டை நியமிக்கிற அதிகாரம், ரெஜிஸ்ட்ராரை நியமிக்கிற அதிகாரம், BC ரெஜிஸ்ட்ராரை நீக்கிற அதிகாரம், அப்புறம் பல்கலைக்கழகத்தில் என்ன பாடத்திட்டம் என்னன்னு தீர்மானிக்கிற அதிகாரம். இது எல்லாம் மாநில அரசுக்கிட்டே இருக்குது. இப்போ நீ என்ன போய் பேச போகிறாங்க? என்ன பேச போகிறாங்க? ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? எதுக்காக மாநாடு நடத்த போகிறாங்க? ஆமாம், கல்வியில் புதிய முறைகளை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக. சரி, இல்லை, இப்போ இதில் ஏற்கனவே கடந்த வாரம் முதலமைச்சர் துணைவேந்தர்களில் எல்லாரையும் கூட்டி வச்சு அவர் ஒரு கூட்டத்தை தலைமைச் செயலகத்தில் நடத்தினார். பல்வேறு அறிவுரைகளை துணைவேந்தர்களுக்கு கொடுத்தார். இப்படி இருக்கிற சூழலில் இன்னும் 8 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களே இல்லாத நிலைமை இருக்குது. இப்போ அதையும் முதல்வர் நியமிப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில்
நான் தான் வேந்தர் அப்படின்னு ஆளுநரே ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. அந்த அறிக்கைக்கு வந்து அதுதான் மதிப்புன்னு நினைக்கிறேன். நான் தான் வேந்தர், நான் தான் இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்க போறேன் அப்படின்ற அந்த ஒரு செய்திக்காகவே அவர் அறிக்கை கொடுத்த மாதிரி இருக்கு. அண்ணா வந்து நாட்டுக்கு தாடியும் ஸ்டேட்டுக்கு கவர்னரும் தேவையில்லை, தாடினாலும் தாடி இருக்குது இல்லை அப்படின்றதான் இப்போ கவர்னர் சொல்ல வர மெசேஜ். முதல்வர் கூட்டிய இதில் மதச்சார்பின்மை, அறிவியல் வழிபட்ட கல்வி இதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. இவர் வந்து மாட்டு மூத்திரம், இந்திய ஆன்மீகம், ஜெய் ஸ்ரீராம் இந்த மாதிரி ஐட்டங்களை வந்து இவர் இங்கே சொல்லக்கூடும். இது வந்து சும்மா இது இப்போ நீங்கள் சொன்னது போல இப்போ இந்த நடவடிக்கை வந்து அவர் இது ஒரு நான் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கே கட்டுப்படாதவன் அப்படின்னு தானே அறிவிக்கிறாரு. ஆமாம், இந்த பாரு எனக்கு ஜெகதீப் தன்கர் இருக்காரு, துணை குடியரசுத் தலைவரே வருவாரு. ஆமாம், அதான் எனக்கு மேல பெரிய ரவுடி ஒருத்தரை கூப்பிட்டு வரேன். ஓகே, இப்போ இது இவ்வளவு நாள் வரைக்கும் ஒரு மாநில முதலமைச்சருக்கு அமைச்சரவைக்கு இணையா வந்து இவரும் இன்னொரு அதிகாரமா செயல்படுறாரு அப்படின்னு தான் பார்க்கப்பட்டது. இப்போ இவர் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கே சவால் விடுறாரு. சவால் விடுறது தங்கர் சவால் விட்டுருக்காரு இல்லையா, அதனாலதான் அவரை கூப்பிட்டு வந்திருக்காரு. ஓகே, முடிஞ்சா தலைவனை அடிச்சு தலைவனை அடிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. இது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இவங்க எல்லாருமே மோடி அரசின் கைப்பாவைகள். இது ஏதோ இப்போ நட்டா ஒரு அறிக்கை விட்டுருக்காருல்ல, அந்த ஆள் நிஷிகாந்த் துபே, அவர் வந்து அப்போ என்ன எல்லாத்தையும் சுப்ரீம் கோர்ட்டே செய்வீங்கன்னா பார்லிமெண்ட்லாம் கலைச்சிடலாமா பாஜக எம்பி? ஆமாம். அடுத்து தலைமை நீதிபதி நாட்டில் சிவில் வாரை தூண்டுறாரு, மத கலவரத்தை தூண்டுறாரு, இப்படி வந்து அவர் பேசியிருக்காரு. அதுக்கு நட்டா ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. பிஜேபி இதுல நீதிபதிகள் வருத்தப்பட்டு பேசியிருக்காங்களே, நேற்று உச்ச நீதிமன்றத்துல 2 முறை வந்து. ஆமாங்க, நீதிபதிகள் வருத்தப்பட்டு பேசியிருக்கிறாங்க. வருத்தப்பட்டு பேசியிருக்காங்கன்றத விட கொஞ்சம் கிண்டலாகவும் சொல்லியிருக்காங்க. மேற்கு வங்காளத்தில் ரொம்ப மோசமாக இருக்குது சட்டம் ஒழுங்கு நிலைமை. ஆர்டிகிள் 355 கீழே துணை ராணுவ படை அனுப்புறதுக்கு மைலாட்ஸ் உத்தரவிடுங்கள். அதெல்லாம் கொள்கை பிரச்சனை. ஏற்கனவே நாங்கள் வந்து தலையிடுறதா, எக்ஸிக்யூட்டிவில் தலையிடுறதா சொல்லிட்டு இருக்கிறீங்க, அப்புறம் என்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் போட்டது ஒரு சங்கி தான். சங்கிக்கு சர்க்காஸ்டிக்காக திருப்பி கொடுத்துருக்குறாங்க. இன்னொரு கேஸு நெட்ஃப்ளிக்ஸில் ஆபாச படமெல்லாம் போடுறாங்க, அதை நீங்கள் தடுக்கணும், அதெல்லாம் கொள்கை பிரச்சனை, அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க அப்படின்னு பதில் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சர்க்காஸ்டிக்காக சொன்னாலும் அதில் வந்து ஒரு பொருள் இருக்குது. இப்போ என்ன விஷயம்னா, இப்போது தங்கர் இதை பேசுகிறார், ரவி இப்படி நடந்துகிறார், கேரளா கவர்னர் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து பேசியிருக்கிறாரு, என்ன நிஷிகாந்த் துபே இப்படி பேசியிருக்கிறான். அது பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அல்லது பிரதமர் அல்லது உள்துறை அமைச்சர் இதுக்கு பேசணுமா வேண்டாமா? கண்டிப்பாக. ஆமாம், நட்டா என்ன சொல்லியிருக்காரு, அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. என்ன, நாங்கள் நீதிமன்றத்தை மதிக்கிறோம், இது எப்படி இருக்குது? அவர் தனிப்பட்ட கருத்தான் அது. எது உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு எதிரான அவதூறு, ஒரு கண்டெம்ட் வந்து வேற ஒருத்தர் வந்து கண்டெம்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு அட்வொகேட் ஜெனரல்கிட்ட அனுமதி எல்லாம் கேட்டிருக்காரு. இப்போது நான் இந்த இடத்துல ஒரு ஒப்பீடு, நம்ம ஊரில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பேச்சாளர் இருக்கார்ல திமுகவில், அவர் குஷ்புவை பற்றி பேசிட்டார், தப்பாக தான் சொல்லிட்டார். சரி, உடனே என்ன தமிழ்நாடு பூரா ஆர்ப்பாட்டம் பயங்கரமாக, உடனே திமுக அரசு உடனே கேஸை போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சு எவ்வளோ 60 நாட்களுக்கு மேலே ஒரு சிறையில் இருந்து வெளியே வந்தார். இருந்தாலும் குஷ்பு வந்து திருப்தி அடையலை. இதை பற்றி முதல்வர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்கணும் என்கிட்ட பேசுனாங்களா இல்லையா? சரி, ரைட்டு. இப்போ குஷ்புவுக்கு நேர்ந்த அவமானத்தை விட குறைவான அவமானம் தான் தலைமை நீதிபதிக்கு நடந்திருக்கிறதா, உச்ச நீதிமன்றத்துக்கு நடந்திருக்கிறதா அப்படின்றது என்னுடைய கேள்வி. இல்லை, தமிழ்நாட்டில் ஏற்கனவே பத்ரி சேஷாத்ரி உச்ச நீதிமன்ற நீதிபதி குறித்து துப்பாக்கி எடுத்துகிட்டு போவீங்களா மணிப்பூருக்கு? அவரை கூட ஒரு 2-3 நாள் வந்து ஜெயிலில் வச்சிருந்தாங்க. இங்கே வச்சாங்க, அது தமிழ்நாடு கவர்மெண்ட் வச்சுச்சு. இப்போ இவங்க இதெல்லாம் பேசியிருக்கிறாங்க. இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, இந்த இந்திய திருநாட்டின் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியோட நிலைமை குஷ்புவை விட கேவலமான ஒரு நிலையில் இருக்கிறது. இது வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பார்க்குறாரா தெரியல, அவர் இதை வந்து எல்லா மேடைகள்லையும் எடுத்து சொல்லணும். எனக்கு இது நீதி அப்படின்னா தலைமை நீதிபதியோட கதியை பாருங்கள் என்று அவர் வந்து எடுத்து சொல்லணும். இப்படி வந்து கருத்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதை நான் மீறுகிறேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறதுக்காக இதை கொண்டு வந்திருக்காரு. இது வந்து ஒன்றிய அரசினுடைய ஒத்துழைப்புடன் ஆதரவுடன் இது வந்து நடக்குது.
இந்த தீர்ப்புகளால் முக்கியமாக வக்ஃப் பில் தொடர்பான விஷயத்தில் இதுவரை வரலாற்றிலேயே இந்திய அரசியல் வரலாற்றில் நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்குது. அது என்னன்னு சொன்னால், நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையாக நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம், அந்த சட்டம் பிரைமா ஃபேசி அன்கான்ஸ்டியூஷனல், முதல் பார்வையிலேயே அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி நாங்கள் இதற்கு இடைக்கால தடை விதிக்கலாம் என யோசிக்கிறோம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னது. அது மகா கேவலமாக போயிடுன்றதுனால, இல்லை இங்கேயா கொஞ்சம் இருங்க, நாங்களே அதை நிப்பாட்டி வச்சுக்கிறோம், எங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, நாங்கள் பதில் மனு தாக்கல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார் துஷார் மேத்தா. அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக எந்த சட்டமுமே மோடி அரசு கொண்டு வரலையா? நிறையா கொண்டு வந்திருக்குது. குடியுரிமை திருத்த சட்டம் 1, வேளாண் சட்டங்கள் 2. அப்போல்லாம் உச்சநீதிமன்றம் அதையெல்லாம் இது மாதிரி கேட்கலை. இப்போ அதை கேட்டிருக்குது. மோடி அரசினுடைய பிரச்சனை என்னன்னா, இதுவரைக்கும் இருந்த எந்த ஜட்ஜும் கேட்கல, நீங்கள் என்ன நீதியை நிலைநாட்டுறீங்க, திடீர்னு அரசமைப்பு சட்டம் அது இதுன்னு பேசுகிறீங்க. இதுதான் வக்ஃப் பில்லு தொடர்பாக பிரச்சனை. இது ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆளுநர், குடியரசுத் தலைவர், இந்த பிரச்சனை. இதில் உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு என்ன ஆயிடுச்சுன்னா, மீடியா பூரா வேறு வழியே இல்லாமல், இவங்களை நியாயப்படுத்தவே முடியாமல் இந்த தீர்ப்பை வரவேற்று இது ரொம்ப ஓவராக போகுது, அட்டுழியம்தான் அப்படின்னு அத்தனை பேரும் எழுதுகிறாங்க, கோதி மீடியா உள்பட. முன்னாள் நீதிபதிகள் இந்த தீர்ப்பை எதிர்த்து பேசுகிறதுக்கு ஆள் இல்லை. அநேகமாக பாண்டே ஒருத்தர் இருக்கார், வேறு யாராவது இருக்காங்களா? பாண்டே தான். ஆமாம், எதிர்த்து பேசுகிறதுக்கு. அப்புறம் சில பத்திரிகையாளர்கள் மையமாக ஒரு உருட்டுறாங்க. யார், மணியா? இருந்தாலும் இது ஒரு சிக்கல் இருக்குது, கொள்கை பிரச்சனைகளை தலையிடுறதா இருக்குது அப்படின்றாங்க. கொள்கை பிரச்சனை ஒரு வெங்காய பிரச்சனையும் இல்லை, அதை நம்ம பேசுவோம், அதெல்லாம் சிக்கல் இல்லை. அப்போ இந்த 2 தீர்ப்புகளும் இவர்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் அது என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ மோடியும் அமித்ஷாவும் இவங்களை தட்டி விட்டு, அது நல்ல திரிணாமுல் காங்கிரஸ்காரர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இது என்ன இவங்க ஒன்றும் தானாக பேசலை, மோடி அமித்ஷா சொல்லி தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்லி தான் இது நடக்குது. இந்த பள்ளி அடிபட்டுட்டால் வால் மட்டும் தனியாக ஆடும், அந்த மாதிரி இப்போ அடிபட்ட பிறகு இல்லை நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு கெத்து காட்டுறதுக்காக இது பண்ணுறாங்க. ஆனால் ஒரு விஷயம் என்ன பார்க்கணுன்னா, இவர்களுடைய வாதம் இருக்கு இல்லையா, இவங்க ஏன் இவ்வளோ ஆத்திரமானாங்க, இதற்கு எதிராக இவர்கள் வைக்கின்ற, உச்சநீதிமன்றத்துக்கு எதிராக ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக இவங்க வைக்கிற வாதங்கள் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக புரிந்து கொள்வது அவசியம். இல்லைன்னா இவங்க ஜெகதீப் தன்கர் பேசும்பொழுது பிரிவு 142 சட்டப்பிரிவு, அதுதான் ஒரு அணு ஏவுகணையை போல ஜனநாயக சக்திகள் மீது உச்சநீதிமன்றம் பயன்படுத்துகிறது தன்னுடைய அதிகாரத்தை அப்படின்னு காட்டமா பேசுறாரு. அந்த 142 பிரிவு குறித்து சொல்லுங்களா. அவர் பேசுனதை கொஞ்சம் ஆடியோ வீடியோ போட்டு கேட்டு பாருங்க. Article 142 has become a nuclear missile against democratic forces. Section 142 in the hands of Supreme Court is actually a nuclear missile against democratic forces. என் வாழ்க்கையில் இப்படி ஒரு நிலைமையை பார்ப்பேன் என்று நான் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் மேலேயே வா. பிரசிடென்ட்டும் கவர்னரும் தான் அரசமைப்பு சட்டத்தை டு டிஃபெண்ட் ப்ரொடெக்ட் அப்படின்னு அவங்க தான் அரசமைப்பு சட்டத்தை காப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க. பிரதமர்லேருந்து இப்போ நான் துணை ஜனாதிபதி, நீதிபதி எல்லாரும் அரசமைப்பு சட்டப்படி நடப்போம் அப்படின்னு தான் உறுதிமொழி எடுத்துக்கிறோம். அப்போது காப்போம்னு உறுதிமொழி எடுத்துக்கிறவங்கள நடப்போம்னு உறுதிமொழி எடுக்கிறவங்க கேள்வி கேட்பீங்களா? அதாவது போலீஸ் சட்டம் ஒழுங்கின் காவலர்கள், நம்மெல்லாம் சட்டப்படி நடக்க வேண்டிய. ஆமாம், நீங்கள் போலீஸை கேள்வி கேட்பீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் கேட்குறாரு அவர், இல்லையா? அப்போ அதிலேருந்து ஒரு பொருள் என்ன வருதுன்னா, அரசமைப்பு சட்டத்தின் காவலர்கள் அரசமைப்பு சட்டப்படி நடக்க வேண்டியதில்லை, அப்படி தானே? இப்போ கவர்னருக்கு கொடுத்துருக்கிற தீர்ப்பு, அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கிறது போகிற அது திரும்ப திரும்ப சொல்கிறது, அரசமைப்பு சட்டப்படி தயவு செய்து நடங்க, எவ்வளோ வாட்டிங்க சொல்கிறது தயவு செய்து நடங்க, இதுதான் அதில் சொல்லப்பட்டிருக்குது. அது பல முறை வலியுறுத்தியும் கேட்காத போது தான் இந்த எக்ஸ்ட்ரீமான அந்த தீர்ப்பு வந்திருக்குது. இது
ஆராசா கூட சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், உச்சநீதிமன்றம் இத்தனை நாளாக நடந்துட்டு இருக்கிற இதை பார்த்து எனக்கே அதிசயமாக இருந்துச்சு இந்த தீர்ப்பை பார்க்குறதுக்கு. படித்து பார்த்தேன் நான். இப்போ நீங்கள் தங்கருக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னால் இவ்வளோ காட்டமாக இந்த தீர்ப்பு வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானா முதல்வர், காங்கிரஸ் ஆட்சி, அங்கே உள்ள குடைச்சல் கொடுக்குறாங்க. இதே மாதிரி பில்லெல்லாம் கிடப்பில் போடுறாங்க. இதெல்லாம் தப்புமா, இதை வந்து நீங்கள் பாஸ் பண்ணுங்க, அப்படி வச்சுருக்கக்கூடாது. இது உச்சநீதிமன்ற தீர்ப்பு 2023 ஆரம்பத்தில். அப்புறம் பஞ்சாப், அது ஆம் ஆத்மி கட்சி, அங்கே கவர்னர் வந்து இதே வேலையை பண்ணுறாரு, அந்த கேஸ் வருது. இதெல்லாம் இனிமேலும் விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது, உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது, சட்டமன்றம் சொல்கிறத கேளுங்க. சந்திரசூடு, பர்திவாலா, இன்னொரு நீதிபதி, 3 நீதிபதிகள் அமர்வு அதை சொல்லிடுறாங்க. அடுத்து கேரளா கவர்னர் பினராயி விஜயனுக்கு இதே கூட கொடுக்குறாங்க. பஞ்சாபில் தான் சொல்லியிருக்கோம்ல, அறிவு இல்லை, அதை பார்த்து செய் அப்படின்னு அந்த ஆளுக்கு சொல்கிறாங்க. பஞ்சாப் தீர்ப்பு வெப்சைட்டில் ஏற்றினோடனே நம்மளால் என்ன பண்ணுறதுனா, ரவி அடுத்த 2 நாளில் கையில் வச்சுருக்கிறார் எல்லாத்தையும், அதை டக்குன்னு ஃபார்வேர்டு பண்ணி விட்டுறாரு. யாருக்கு? குடியரசுத் தலைவருக்கு. இதுதான் சட்டவிரோதம்னு பல முறை சொல்லியிருக்கு. ஒன்று உனக்கு உடன்பாடு இல்லைன்னாக்கா நீ வந்து சட்டமன்றத்தை திருப்பி அனுப்பணும். இல்லை அப்படின்னா ஃபார்வேர்ட் பண்ணுறதுன்னா உடனே குடியரசுத் தலைவருக்கு என்ன காரணம்னு சொல்லி ஃபார்வேர்ட் பண்ணணும்னு இருக்குது. அப்படி இல்லாமல் இதை செய்கிறாரு. அப்போ இது எல்லாமே என்ன வருது நீதிமன்றத்துக்குன்னாக்கா, அப்போ நாம் வந்து கேணையனா, நமக்கு இவ்வளோதான் மதிப்பா, தமிழ்நாடு அரசை மதிக்க மாட்டேன், பஞ்சாபும் மதிக்க மாட்டேன், கேரளா மதிக்க மாட்டேன், யாரையும் தெலுங்கானாவையும் மதிக்க மாட்டேன், எங்களையும் மதிக்க மாட்டேன்னா அப்புறம் நாங்கள் எதுக்கு இங்கே உட்காந்துருக்குறோம் அப்படின்ற கண்டிஷனில் தான் இந்த தீர்ப்பு வருது. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, உங்கள் கைக்கு வந்து ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் கையெழுத்து போடணும் அப்படின்னு. ஏன் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள்னு சொல்லியிருக்குனாக்கா, நீங்கள் ஒரு பெரிய மனுஷன், கூடிய விரைவில் செஞ்சுருங்க. பெரிய மனுஷனுக்கு அப்படி தான் ஒரு குடியரசுத் தலைவர். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு யாராவது ஒரு பெரிய மனுஷன் கை மாற்று கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5000 ரூபா பணம் கேட்குறாரு, கொடுத்துட்டு நானே கஷ்டத்தில் இருக்கிறாங்க, நீங்கள் அவசரம்னு கேட்டீங்கன்னு கொடுக்குறேன், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துருங்கன்னு அந்த பெரிய மனுஷன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. வாங்கிட்டு போயிடுறாரு. 1 மாதம் 2 மாதம் 1 வருஷம் ஆச்சு, கொடுக்கல. என்னங்க இது வாங்கிட்டு போனீங்க இப்படி ஆச்சு, கூடிய சீக்கிரம் தானே சொல்லியிருக்கிறீங்க, 1 வருஷத்துக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு அந்த பெரிய மனுஷன் கேட்டால், அந்த பெரிய மனுஷனை நீங்கள் பெரிய மனுஷனாக நடத்துவீங்களா? அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட குடியரசுத் தலைவர் இந்த வேலையை செய்கிறாரு. குடியரசுத் தலைவர் என்ன செய்கிறாங்க, நீட்டு மசோதாவை வாங்கி 3 வருஷம் உள்ளே வச்சுருக்குறாங்களா இல்லையா? என்ன காரணம்னு சொல்லலை. இப்போ தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்கு, தீர்ப்பில் 1 மாதம் அல்லது 3 மாதம். ஏன் அப்படின்னா இந்த ஆளை நம்ப முடியாது, இதே எழுதியிருக்காங்க. சீக்கிரம் கையெழுத்து போடுங்கன்னு சொன்னால் இந்த ஆள் திரும்ப இதே வேலையை காட்டுவார். அதனால தான் இது ஒன்றும் ஒத்து வராது, இவங்களை நம்ப முடியாதுன்றதுனால தான் எல்லாம் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டோம். இனி வருங்காலத்தில் 1 மாதம் 3 மாதம் அப்படின்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணி தீர்ப்பில் எழுத வேண்டிய கட்டாயம் இவர்களுடைய நடத்தையின் காரணமாக ஏற்படுகிறது. இது சொன்னது ஒரு பிரச்சனை அவங்களுக்கு. 2வது பிரச்சனை, நிராகரிக்கும் போது ரீசன் சொல்லணும். இந்த விஜயகாந்த் படத்தில் எந்த மொழியில் மன்னிப்புன்ற வார்த்தை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி ரீசன்ற வார்த்தை வந்து ஏன் நிறுத்தி வச்சிருக்கிற, ஏன் இப்போ நீட்டை திருப்பி அனுப்பியிருக்காங்க ஜனாதிபதி. இங்கே ஒரு ஏகே ராஜன் குழு போட்டு ஏன் நீட்டு வேணான்றதுக்கு விளக்கம் எழுதி அனுப்பியிருக்கிறோம். ஏன் நீட்டு வேணும்னு ஏதாவது விளக்கம் சொல்லியிருக்காங்களா? அதனால தான் நாங்கள் நிராகரிக்கிறோம், ரொம்ப முன்னேற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எந்த காரணமும் இல்லாமல் என்னுடைய அதிகாரத்தின்படி நான் செய்கிறேன், இதை கொஸ்டின் பண்ணியிருக்குன்றது தான் இந்த தீர்ப்பின் மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆத்திரம். அதனால தான் இந்த தீர்ப்பு இவ்வளோ காட்டமாக வந்திருக்கு. ஓகே. கூடுதலாக இந்த நீதிபதிகள் இவங்களுக்கு காயத்தில் மிளகாத்தூள் வைக்கிற மாதிரி ஒரு வேலை பண்ணியிருக்கிறாங்க. அது தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாமல் பண்ணாங்களான்னு தெரில. பக்கத்தில் பாகிஸ்தான் இருக்குது, இஸ்லாமிய குடியரசு, அங்கே தான் ஜனநாயகம் கிடையாதுன்னு தானே நம்ம கருத்து. அந்த ஊர்லேயே அரசியல் சட்டம் எப்படி எழுதியிருக்கிறான்னா, நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றிட்டால் 10 நாளைக்குள்ளே ஜனாதிபதி கையெழுத்து போடணும்,
10 நாளில் கையெழுத்து போடலன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சட்டமாயிரும். சட்டமாயிடும் அப்படின்னு பாகிஸ்தான்காரன் எழுதி வச்சுருக்காங்க. அதை பார்த்தீங்களா? அடுத்தது அமெரிக்காவில் அதிபராட்சி. நம்ம ஊர்லேயாவது நாடாளுமன்ற ஜனநாயகம், அங்கே அதிபர் தேர்ந்தெடுக்கப்படுபவர் அவருக்கு சிறப்பு அதிகாரம் இருக்குது. அந்த ஊர்லேயே நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தை, ஒரு மசோதாவை நிறைவேற்றினால் 10 நாளைக்குள்ளே ட்ரம்ப் கையெழுத்து போடணும். ட்ரம்ப் கையெழுத்து போடல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைவேறியதுன்னு அதிபராட்சி இருக்கிற இடத்துல போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன கேடு அப்படின்னு அந்த தீர்ப்பில் கேட்டிருக்கிறாங்க. அதனால் இது சங்கிகளுக்கு ஒரு சுயமரியாதை பிரச்சனையாக மாறி இருக்க வாய்ப்பு இருக்குது, இந்த ஆத்திரம் வருவதற்கு. ஓகே, இந்த கண்டிஷனில் தான் 142 யூஸ் பண்ணுறாங்க. 142 அப்படின்றது எதுக்காக அப்படின்றது ஒன்று. எப்போதுமேங்க இது கம்ப்ளீட் ஜஸ்டிஸுக்காக அப்படின்னு அரசமைப்பு சட்டம் குறிப்பிடுது. அதான் அதில் சொல்லியிருக்கிறது. ஆனால் ஒரு பிரச்சனை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அரசமைப்பு சட்டம் உருவாக்கும் போது என்னென்ன தப்பு நடக்கலாம் அப்படின்னு, இப்போ வீடு கட்டுறோம், எப்படியெல்லாம் திருடன் உள்ள நுழையலாம்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு தகுந்த ஏற்பாடு பண்ணுறோம். அது இல்லாமல் வேறு ஏதோ ஒரு வழியில் வரான்னு வச்சுங்களேன், அப்போ நீங்கள் புதிய பாதுகாப்பு ஏற்பாடு தான் செய்ய வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இந்த அரசமைப்பு சட்டம் அல்லது கிரிமினல் லா உருவாக்கும் போது அவர்கள் எதிர்பாராத புது பிரச்சனையெல்லாம் வருது. இப்போ போபால் விஷவாயு விபத்து, இப்படி ஒரு பெரிய விபத்து நடந்தாக்கா அதுக்கு எப்படி நிவாரணம் அப்படின்றது ஏற்கனவே நம்ம சட்டத்தில் இல்லை. அப்போது இது ஏற்கனவே சட்டத்தில் அது மாதிரி இல்லைங்கும்போது உச்சநீதிமன்றம் இவ்வளோ ரூபா நிவாரணம் கொடுக்கணும் அப்படின்னு அதை அறிவிக்கிறாங்க. இது ஒரு உதாரணம். இன்னொன்று, இந்த விசாகா கமிட்டின்னு போடணும்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஆமாம். பணியிடங்களில் பெண்களுக்கு நேருகின்ற பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள். இது ஒரு பெண்ணை ரோட்டில் கிண்டல் பண்ணால் இல்லை வேறு வன்முறையில் ஈடுபட்டான்னா சட்டத்தில் இடம் இருக்குது. ஒரு பணியிடத்தில் ஒரு உயரதிகாரி தனக்கு கீழே பணியாற்றுகின்ற ஒரு பெண்ணை இணங்க செய்வதற்கு எப்படி தந்திரமான முறைகளை பயன்படுத்த முடியும் அப்படின்னா அதை சொல்வதற்கு, தண்டிப்பதற்கு ஏற்கனவே செக்ஷன் இல்லை. அந்த மாதிரி வழக்கு வந்தபோது தான் விசாகா கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி 142ல் கொடுக்குறாங்க. பிறகு தான் அது சட்டமாக மாற்றப்படுது. சமீபத்திய இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம சண்டிகாரில் மேயர் தேர்தல் நடந்துச்சுல்ல, அந்த தேர்தலில் எலெக்ஷன் ஆஃபீஸர் என்ன பண்ணார்? நேரடியாகவே கேமராவுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் பார்த்தாரு. இப்படி ஒன்று பண்ணாக்கா அதுக்கு என்ன செய்யறதுன்னு நம்ம சட்டத்தில் இடம் இல்லை. புரியுதா? இப்போ ஏற்கனவே சட்டத்தில் இது மாதிரி ஒரு தேர்தல் அதிகாரி அவரே வாக்கு சீட்டை செல்லாததாக்குறாரு அப்படின்னா அதுக்கு என்ன செய்யறதுன்னு சட்டத்தில் இடம் இல்லை. அதனால் அந்த தேர்தல் செல்லாது அப்படின்னு 142ல் தான் சந்திரசூட் தீர்ப்பு கொடுக்குறாரு. கால் மார்க்ஸ் ஒரு தியரி ஆஃப் சர்ப்ளஸ் வேல்யூவில் ஒன்று சொல்லிட்டு வருவார். அதாவது தத்துவ ஞானிகள் கருத்துக்களை உற்பத்தி செய்கிறார்கள், மதகுருமார்கள் செர்மன்களை உற்பத்தி செய்கிறார்கள், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று உற்பத்தி செய்கிறாங்க. கிரிமினல்கள் குற்றங்களை உற்பத்தி செய்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, குற்றவியல் சட்டங்களையும் உற்பத்தி செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி இதெல்லாம் அந்த கணக்கில் வரும். இப்போ லேட்டஸ்ட்டு 142 புல்டோசர் தீர்ப்பு இருக்குல்ல, புல்டோசர் தீர்ப்பு 142 தான். இது மாதிரி தனக்கு வேண்டாதவர்களை, அரசுக்கு வேண்டாதவர்களை, சிறுபான்மை மக்களோ யாராக இருக்கட்டும், அவங்கள தண்டிப்பதற்கு நேர ஊட்ட புல்டோசர் விட்டு இடிக்கிறது அப்படின்றது இஸ்ரேலில் தான் நடக்குது. இந்தியாவில் இது வரைக்கும் நடந்ததில்லை. இதுக்கு புல்டோசர் விட்டு இடித்தா என்னன்னு ஒன்றும் சட்டத்தில் இல்லை. அப்போ அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, யாராக இருந்தாலும் 15 நாள் நோட்டீஸ் இல்லாமல் இது மாதிரி வீடுகளை இடிப்பதுன்றது கூடாது, இது நேரடியாக சட்டவிரோதம், இது அரசமைப்பு சட்டத்தின் இதுவே இல்லைன்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதுவும் 142ல் தான் கொடுத்துருக்குறாங்க. சரி, இதெல்லாம் இப்படி கொடுக்கப்பட்ட தீர்ப்புகள். ஒரு காமெடி ஒன்று இருக்குது, வடிவேல் பட காமெடி. வடிவேல் இந்த போலீஸ்காரராக வேலை பார்க்குறாரு இல்லையா, பிச்சைக்காரன்கிட்ட போய் பிடிக்கிட்டு பிச்சைக்காரன் பிடிச்சி லாக்கப்பில் வச்சுருப்பார். அப்போ எஸ்ஐயா தியாகு காமெடியன் அவர் நீ எல்லாம் ஒரு போலீஸ்காரனா, கேவலம் பிச்சைக்காரனை பிடிச்சி உள்ளே வச்சுருக்கிற, அவன்கிட்ட பிடிங்கி தின்ற அப்படின்னு வடிவேல் சொல்லுவார். இப்போ சாப்பிட்டீங்களே இது பரோட்டாவா சிக்கன் பிரியாணி, அது எப்படி இருந்துச்சுன்னு கேட்பார். சூப்பராக இருந்துச்சு அப்படிம்பாரு. அந்த காசில் வாங்கினது அப்படின்னு அந்த காமெடி கேள்வி பார்த்துருக்கீங்களா? எதுக்கு இதை சொல்கிறேன்னா,
அயோத்தியா தீர்ப்பு 142 கொடுத்தது தான். ஓ, அதனால் 142 அப்படின்றார்ல தங்கர், அவர் மனம் வந்து அயோத்தியா தீர்ப்பை வரவேற்றவர். அயோத்தியா தீர்ப்பை அப்படி கொடுத்தது தான் அது. ஏனென்றால் பாபர் மசூதி அந்த இடத்தை உங்களுக்கு வழங்குவதற்கு சிவில் சட்டத்தை, உரிமையியல் சட்டத்தின்படி விசாரித்து கொடுக்கறதுக்கு எந்த அடிப்படையும் கிடையாது. அப்போது அதை தாண்டி செல்வதற்கு 142 3 பேரா என் கையிலே வச்சுருக்கிறேன் நான். 142 அந்த தீர்ப்பு பயன்படுத்துது. பேராகிராஃப் 1352 1356 இந்த 2 பேராலையும் ஏன் 142 பயன்படுத்துகிறோம்? ஏனென்றால் இந்த லீகல் ரைட்டு இந்துக்களுக்கு இருக்குன்றத நிறுவ முடியவில்லை. இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வேணும் அப்படின்றதுக்காக நாங்கள் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு 142 கொடுக்குறாங்க. அப்போ 142 என்ற அதிகாரம் அரசமைப்பு சட்ட ரீதியாக வழங்கப்பட்டுள்ள அதிகாரம் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, ஜெகதீப் தங்கரோ இவரோ சொல்வது போல குடியரசுத் தலைவர் நீதிமன்றத்தின் பரிசீலனைக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. இது திருத்தமாக புரிஞ்சுக்கணும். இது இந்த தீர்ப்பு புதுசாக சொல்லலை. இதற்கு முன்னால் பல தீர்ப்புகளில் எஸ்ஆர் பொம்மை தீர்ப்பு உள்பட, எஸ்ஆர் பொம்மை தீர்ப்புன்றது 356 பயன்படுத்தி ஆட்சியை கலைப்பது பற்றியது. அப்படி ஆட்சியை கலைப்பதற்கு நியாயமான காரணங்கள் இல்லை என்றால் அதை ரத்து செய்ய முடியும் என்பது தான் எஸ்ஆர் பொம்மை தீர்ப்பு. அது குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் கிடையாது. குடியரசுத் தலைவருக்கும் கவர்னருக்கும் இருக்கிற பாதுகாப்பு என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க மேலே கிரிமினல் வழக்கு போட்டு கூண்டில் ஏற்ற முடியாது. அதனால தான் ரவி இதெல்லாம் பேசுகிறாரு, தங்கர் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாரு. மற்றபடி அவர்கள் எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் அவை நியாயமாக எடுக்கப்பட்டவையா, சட்டப்படி எடுக்கப்பட்டவையா என்பதை பரிசீலிப்பதற்கான அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்குது. அதே போல் மெர்சி பெட்டிஷன் இருக்குல்ல, கருணை மனு, அது நியாயமான காரணங்கள் இல்லாமல் அதை தள்ளி போடும்போது அதுக்காக விடுவிக்கப்பட்டது பேரறிவாளனிலிருந்து வேறு பல வழக்குகளில் நீதிமன்றம் தலையிட்டு இருக்குது. அதனால் இது எப்போதுமே நடக்காத மாதிரியும் இப்பொழுது தான் நடக்கிறது என்பதாகவும் ஜெகதீப் தங்கர் சொல்வது உண்மைக்கு புறம்பானது. அதோட ரொம்ப மோசம். இப்போ ஒரு ஆள் அந்த பணம் சிக்கிச்சு, டெல்லி ஹைகோர்ட் அதை கோட் பண்ணுறாருமா, அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டிங்களான்னு கேட்குறாரு. யார்? ஜெகதீப் தங்கர். இந்த ஆள் சுப்ரீம் கோர்ட் லாயராக இருந்தவர், அதுக்கப்புறம் கவர்னராக இருந்தவர். ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கும் இந்த மாதிரி இம்யூனிட்டி இருக்குது. அவங்க மேலே அப்படி எஃப்ஐஆர் போட முடியாதுன்றது தெரியும். அவங்கள இம்பீச் பண்ணலாம். இம்பீச் பண்ண பிறகு தான் நீங்கள் வேறு நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனால் அது தெரிஞ்சால் எப்படி அதை டைவர்ட் பண்ணுறாங்கன்னாக்கா, இப்போ தீர்ப்பு கொடுத்த நீதிபதி எல்லாம் கிரிமினல் மாதிரி. இப்போ ஒன்று சிக்கிட்டான்னாக்கா தீர்ப்பு கொடுத்தவன்லாம் கிரிமினல். இப்போ நான் என்ன கேட்குறேன், வெஸ்ட் பெங்கால் கவர்னர் கையை பிடிச்சி எடுத்தான்னு சொன்னாங்களா இல்லையா மம்தா? அப்படி பிரச்சனை இருக்குல்ல. இப்போ ஆர்.என். ரவி அதை செஞ்சுருக்க மாட்டாருன்னு நம்ம எப்படி நம்புறது? அந்த கவர்னர் மாளிகைக்குள்ளே என்ன குற்றங்கள் நடந்திருக்கு நம்ம எப்படி நம்புறது? இவங்களுக்கு எதுக்கு இம்யூனிட்டி? இப்போ ஜட்ஜுக்கும் இம்யூனிட்டி இருக்குது, உனக்கும் இம்யூனிட்டி இருக்குது. அப்புறம் அவனுக்கு அப்படி இருக்குதுன்னாக்கா சரி, ஜட்ஜு ஊழல் பண்ணுறான், அதை மாற்றணுன்னா அதை பற்றி பேசு. இந்த வாத முறை ரொம்ப முக்கியங்க. 2 விஷயம் சொல்கிறாங்க. நீ தண்டிக்கப்பட முடியாத இடத்துல இருக்கிறேன்றாங்க, நீயும் அப்படி இடத்துல தான் இருக்கிற. ஜட்ஜை தண்டிக்கணும் அப்படின்னா நேர்மறையில் நீங்கள் முன்வைங்க. நீதிபதிகள் குற்றம் இழைத்தால் அவர்களை தண்டிப்பதற்கு இந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சட்டம் கொண்டு வாங்க, அதை பரிசீலிப்போம். அது உண்டா இல்லையா? அடுத்தது இன்னொன்று, நாங்கள் 3 மாதத்தில் கையெழுத்து போடணும், 1 மாதத்தில் கையெழுத்து போடணுன்றீங்க. நீங்கள் தீர்ப்பு மாத கணக்கில் வருஷ கணக்கில் வச்சுருக்கிறீங்களே, இது ஒரு வாதம். உன்னைய பற்றி கேள்வி கேட்டால், இப்போ பிக்பா கேட்டால் என்ன பிடிக்கிறீங்க அவனை பிடிக்கலன்ற மாதிரி. இது ஒரு நம்ம இந்தி பிரச்சனையை பற்றி பேசும்போது நம்ம பிஜேபிக்காரங்களுடைய ஆர்குமெண்ட் என்ன, திமுககாரங்க நடத்துகிற ஸ்கூலில் ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறாங்க. சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தினா அதில் ஹிந்தி தான் சொல்லிக் கொடுப்பான். அது திமுககாரனா சொல்லிக் கொடுக்க சொல்கிறான். அது சிபிஎஸ்சி ஸ்கூலில் யார் நடத்தினா என்ன, பிஜேபிக்காரன் நடத்தினாலும் திமுககாரன் நடத்தினாலும் அங்கே ஹிந்தி தான் சொல்லிக் கொடுக்கும். பிரச்சனை என்ன? ஹிந்தி திணிப்பு என்பதை ஒரு கொள்கையாக அமல்படுத்த முடியுமா? அதை இப்படி திசை திருப்புவது போலவே நீதிபதி யோக்கியமா அப்படின்னு அதை திசை திருப்புகிறார்கள். தீர்ப்பு தாமதமாகுது. தீர்ப்பு தாமதமாகுதுன்னா அதுக்கு என்ன வழி? அது நீதிபதிகள்
மோடி ஆட்சியில் ஒரு தலைமை நீதிபதி மோடியை மேடையில் வச்சுக்கிட்டு நீதிபதிகளை நியமிக்க நாங்கள் வந்து கொடுக்குறோம், நீங்கள் பாஸ் பண்ண மாட்டேன்றீங்க, வழக்குகள் தேங்கி இருக்குன்னு மேடையில் அழுதார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. நீ உனக்கு ஆகாத ஆள் நீதிபதியாக வரக்கூடாதுன்றதுக்காக நீதிபதிகள் போஸ்டிங்கே நிறுத்தி வச்ச ஆட்சி, வைத்திருக்கிற ஆட்சி இது இல்லையா? அப்போது இது தாமதமாகுது அப்படின்றத பேசுவதற்கு இவர்களுக்கு அருகதை இல்லை. இவங்களை பற்றி கேள்வி கேட்கும்போது அந்த பிரச்சனையை மடைமாற்ற ஒரு எதிர் விமர்சனமாக அதை முன்வைக்கிறார்கள். அதனால் நம்ம ஆர்.என். ரவியோ ஜெகதீப் தங்கரோ நிஷிகாந்த் துபேயோ இந்த பிரச்சனையை பற்றியெல்லாம் பேசும்போது என்ன புரிஞ்சுக்கணும்னா, இவங்க இப்போ சில பேர் கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க, ஆர்.என். ரவி டெல்லிக்கு போனார், அமித்ஷாவை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு, மோடி பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு, இதெல்லாம் எதுக்கு? இப்போ ஏதோ அவங்கெல்லாம் உத்தம புத்திரர்கள் மாதிரியும் இவர் தான் வந்து வழி தவறிய மைந்தன் மாதிரியும் யார் ஆர்.என். ரவி. மோடி என்னங்க பேசினார்? எலக்ட்ரல் பாண்ட் தீர்ப்பு வந்தது, அதில் வந்து இது மாதிரி வாங்கினது அன்கான்ஸ்டியூஷனல் தீர்ப்பு வந்துருச்சு. அப்போ அடுத்த 2 நாளில் ஒரு இடத்துல பேசுகிறாரு, நாடு என்னங்க எப்படி போயிட்டுருக்குது, புராணத்தில் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஒரு பால்ய சிநேகிதன் இருந்தார், சுதாமன் ஒரு ஏழை. அந்த சுதாமன் வந்து சாப்பாட்டு கஷ்டப்படுறானேன்னு கிருஷ்ண பரமாத்மா அவனுக்கு அரிசி கொடுத்தாரு. ஒருவேளை இன்றைக்கி கிருஷ்ண பரமாத்மா சுதாமனுக்கு அரிசி கொடுத்துருந்தா எப்படி கொடுத்தேன்னு கிருஷ்ணனுக்கு எதிராக ஒரு பிஐஎல் போட்டிருப்பாங்க. எது இவங்க பணம் வாங்கினதெல்லாம் ஏழை இலவச அரிசி வாங்கின மாதிரி ஆகுது. என்ன இது வந்து மோடி. அமித்ஷா வந்து சபரிமலை தீர்ப்பு, பெண்கள் சம உரிமைன்னு தீர்ப்பு கொடுத்தோடனே கீழே இவங்க ஆளை விட்டு கலகம் பண்ணுறாங்க, போகக்கூடாதுன்னு தகராறு பண்ணுறாங்க. சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட வேண்டிய உள்துறை அமைச்சர் என்ன பேசுகிறாரு? தீர்ப்பு நிறைவேற்றுற மாதிரி தீர்ப்பாக பார்த்து கொடுங்க அப்படின்னு யார் பேசுனது? அமித்ஷா. நாட்டாம தீர்ப்பு பார்த்து சொல்லுன்ற மாதிரி தானே அது. அப்போ இதுதான் அவர்கள். அவங்களுடைய அங்கீகாரமோ ஒப்புதலோ வழிகாட்டுதலோ இல்லாமல் ஆர்.என். ரவியோ ஜெகதீப் தங்கரோ மற்றவர்களோ அப்படி நடந்து கொள்ளவில்லை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் ஜனநாயகத்தை அல்லது சட்டத்தின் ஆட்சியை அல்லது நீதிமன்றம் எவ்வளவு குறைபாடு உள்ளதாக இருந்தாலும் சில நேரத்தில் அது கரெக்டாக நடந்தது இல்லையா, அதுக்காகவாவது அதை காப்பாற்ற வேண்டிய நிலைமையில் நாம் இருக்கிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த விவகாரத்தில் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் வந்து போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. ராமகிருஷ்ணன் இன்னும் பலரும் வந்து போராட்டங்கள் அறிவிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ சில சட்ட நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை காரணம் காட்டியே வந்து அந்த மாநாட்டை நடக்க விடாமல் தடை செய்ய முடியும் ஸ்டாலினால், இல்லைன்னா துணைவேந்தர்களுக்கு அவரால் வந்து உத்தரவிட முடியும் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்படியான விளக்கங்கள்லாம் கொடுக்குறாங்க. அப்படி தமிழ்நாடு அரசு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? இது ரெண்டு வேற பிரச்சனை. இப்போ தோழர் கோவை ராமகிருஷ்ணன் போராட்டம் நடத்துகிறாரு, அதுதான் சரியான பொருத்தமான வழி. முதல்வர் ஸ்டாலின் விசிக்கெல்லாம் உத்தரவு பிறப்பிக்கணும், போகக்கூடாதுன்னு, போனால் நடவடிக்கை எடுக்கணும், இல்லை சட்டம் ஒழுங்கை காட்டி தடை செய்யணும். இது எல்லாமே திமுக அரசு என்ன செய்யணும் என்பதற்கான ஆலோசனைகள், உத்தரவுகள் அல்லது வழிகாட்டுதல்கள் ஏதோ ஒன்றா இருக்குது. இப்போ நடக்கிறது வந்து ஸ்டாலினுக்கும் ஆர்.என். ரவிக்கும் WWF நடக்குது, நம்ம 2 வேடிக்கை பார்க்குறோமா? இப்போது நடக்கிறது என்ன? நம்மால் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம், அந்த அரசாங்கம் நிறைவேற்றுகின்ற சட்டத்தை நான் ஒரு ஆள் நியமன பதவியிலிருந்து உட்கார்ந்துக்கிட்டு அதை தடுப்பேன். அதாவது நீ தேர்ந்தெடுத்த அரசு எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த அரசாங்கம் செயல்பட நான் விடமாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்ல வர்றது என்ன? பிஜேபியை தேர்ந்தெடுத்தால் செயல்பட விடுவேன், பினராயி விஜயனையோ ஆம் ஆத்மியையோ காங்கிரஸையோ திமுகவையோ தேர்ந்தெடுத்தால் அதை இயங்க விட மாட்டோம் என்று சொல்வது யாருக்கு எதிரான நடவடிக்கை? அது மக்களுடைய ஜனநாயக உரிமைக்கு எதிரான நடவடிக்கை. அப்போது இதை நம்முடைய உரிமையை காப்பாற்றி கொள்ள நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஆங்கிளில் தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து யோசிக்கணும். அப்போது இதற்கு எதிராக மக்களுடைய போராட்டங்கள், அமைப்புகளோ இயக்கங்களோ மாணவர்களோ போராட்டத்தில் ஈடுபடுவது அப்படின்றது அவசியம். இப்போது இந்த தீர்ப்பு வந்து 4 நாளில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் போய் ஜெய் ஸ்ரீராம்ன்றாரு. நான் என்ன கேட்குறேன், அந்த மாணவர்கள் ஆசிரியர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல,
அவங்களுக்கெல்லாம் அறிவு இருக்குதா? ஜெய் ஸ்ரீராம்னா நீயும் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுவியா? ஒன்றும் புரியல எனக்கு. ஏன் தமிழ் வாழ்கன்னு சொல்லு, இல்லை சொல்ல மாட்டேன்னு சொல்லு, பெரியார் வாழ்கன்னு சொல்லு. எதுக்கு நீ ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிற? அது அது அயோக்கியத்தனம், சட்டவிரோதமானது, தவறு அப்படின்றது அந்த ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் தெரியலையா? அந்த கேள்வியை எழுப்பவோ மறுக்கவோ தெரியலையா? அப்படின்னா நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? இப்போ இதையெல்லாம் செய்ய முடியுது ஆளுநரால். மற்றதுக்கெல்லாம் போவோம், விசிக்கெல்லாம் அப்புறம் போவோம். எடப்பாடின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் இதை பற்றி? உச்சநீதிமன்றத்தை பற்றி இப்படி பேசுவதையோ, ஒரு தீர்ப்பு வந்திருக்குது, அது இப்போ ஏதோ திமுகவுக்கு ஆதரவாக வந்திருக்கிற தீர்ப்பு, அது மாநில அரசின் உரிமை தொடர்பான தீர்ப்பு. நாளைக்கு ஒருவேளை நீங்கள் ஜெயிச்சாக்க உங்களுடைய அதிகாரம் பற்றிய தீர்ப்பு தான். அப்போ எடப்பாடி இதுக்கு என்ன பேசுகிறாரு? அடுத்தது விஜய் ஒரு கட்சி வச்சுருக்காரு, அவர் என்ன பேசுகிறாரு? அவர் பிஜேபியோடு திமுக கள்ளக்கூட்டுன்றாரு, என்னென்னவோ பேசுகிறாரு. அவர் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு? இவங்கெல்லாம் எதுக்காக கட்சி வச்சுருக்கிறாங்க? இப்போ இவங்க வந்து தமிழ்நாட்டு மக்களின் உரிமைக்காக நிற்கிறாங்களா, இல்லை இவர்களுக்கு வேறு அஜெண்டா இருக்கான்றதான் கேள்வி. இப்போது எப்படி கவர்னர் கையெழுத்து போடாமல் இருப்பது இருக்கு இல்லையா, செயல்படாமல் இருப்பதே ஒரு செயல். அது என்ன செயல்? தடுத்து நிறுத்தும் செயல். அப்போ இப்படி ஒரு அநீதி அயோக்கியத்தனம் நடக்கும்போது பேசாமல் இருப்பது ஒரு பேச்சு. அது என்ன பேச்சுன்னா பிஜேபிக்கு ஆதரவான பேச்சு. சைலண்ட்டாக இருக்கிறாங்கல்ல விஜயோ எடப்பாடியோ யாராக இருக்கட்டும், இதை கண்டிக்காமல் இருந்தால் அவர்கள் பிஜேபிக்கு ஆதரவாக மௌனம் சாதிக்கிறார்கள் என்பதுதான் இதுக்கு பொருள். அந்த ஆளுநர்கிட்ட தானே இவர் போய் மனுவெல்லாம் கொடுத்தாரு விஜய். ஆமாம், கூட்ட விட்டே வெளியே வராதவர் கவர்னர் மாளிகை போய் மனு கொடுத்தாரு. ஏன் இப்போ தமிழ்நாட்டு பெண்களோட பாதுகாப்பு, ஆமாம் அதுக்காக கொண்டு போய் மனு கொடுத்தாரு. இவர்கள் பேசாமல் இருக்கிறத முதல்ல பேசணும். அடுத்தது இந்த துணைவேந்தர்கள், அதில் 3 பேர் ரவி நியமித்தவங்க, மிச்சம் பேர் இருக்கிறாங்க. இப்போ நமக்கே இவ்வளோ அறிவு இருக்குதே, துணைவேந்தர்களுக்கு நம்மளோட கொஞ்சம் கூட அறிவு இருந்து என்ன பிரயோஜனம்? சொரணை இருக்கணும். இப்போது இல்லை எல்லா யூனிவர்சிட்டிலையும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விசி ஆஃபீஸை போராட்டம் நடத்துனாங்கன்னு சரியாக போயிடும். பண்ணால் தான் தீரும். அது அவங்க வைஸ் சான்சலருக்கு சொந்த முறையில் சொரணை வருவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு. இப்போ அவங்களோட இது என்ன, நான் என்னுடைய பதவிக்கு நான் வந்து ஆளுநரை ஆன்டகனைஸ் பண்ணிக்க முடியாது என்பது அவங்க கருத்தாக இருந்தால், இதே கருத்தை நீதிபதிகளும் சொல்லாமல் கூடாதா? சட்டத்தின் ஆட்சி வேண்டும் என்று கருதக்கூடிய யாரும் இந்த அரசு, மோடி அரசின் நடவடிக்கைக்கு எதிராக பேசித்தான் தீர வேண்டும். இல்லை நான் என் பதவிக்காக நான் அப்படி பண்ணுறேன் அப்படின்னா, உன்னுடைய பதவிக்காக அல்லது நீ சம்பாதிக்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் இழைக்கிறாய், பிஜேபியோட கூட்டு சேர்ந்து கொண்டு என்பது தான் பொருள். அதனால் அவங்கள வந்து ஏதோ ஐயோ பாவம்லாம் டீல் பண்ணக்கூடாது. அவர்களுக்கு எதிராக இவர்கள் தமிழினத்தின் துரோகிகள், தமிழ் மக்களின் எதிரிகள் என்ற முறையில் தான் வந்து டீல் பண்ணணும். சொல்லப்போனால் ஆர்என் ரவிக்கு எதிராக போராட்டம் நடத்துறதுக்கு பதிலாக இந்த விசி எல்லாம் போகக்கூடாது அப்படி இல்லை, போயிட்டு ஒரு வேளை திரும்பி வந்தாக்கா அதுக்கப்புறம் சோஷியல் பாய்காட் மாதிரி அவர்கள் வந்து தனிமைப்படுத்தப்படணும், அவர்களுக்கு எதிரான போராட்டம் வரணும். அது இல்லை அப்படின்னு சொன்னாக்கா ஒரு பிரச்சனை இருக்குது. நம்ம திருக்குறள் ஒன்று இருக்கு இல்லையா, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. இந்த வெள்ளத்தனைய மலர் நீட்டம்ன்றது என்ன? இந்த தாமரைப்பூ எவ்வளோ தண்ணி நிற்குதோ அதுக்கு மேலே கொஞ்சம். அப்போ தமிழக மக்களுடைய அரசியல் உணர்வு எவ்வளவு இருக்குதோ அதுக்கு மேலே கொஞ்சம் தான் திமுக இருக்க முடியும். திமுக அவ்வளோ உயரத்தில் இருக்கும், நாங்கள் இங்கே இருப்போம், நாங்கள் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிகிட்டு இருப்போம், நீங்கள் புரட்சி செய்து ரவியை விரட்டணும், மோடியை விரட்டணும், இதெல்லாம் ஆகிறதா? அப்போது வெறுமனை வாக்களித்தால் மட்டும் போதாது, இதற்கு எதிராக போராடணும். அந்த போராட்ட உணர்விலிருந்து தான் 2026 தேர்தலில் மீண்டும் இவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்தாலும் அவர்களை துப்புரவாக அப்புறப்படுத்துவது என்பது அப்போ தான் சாத்தியம். இப்போ பேசாமல் இருக்கிறத பற்றி அதிமுகவுக்கு பயம் வரணும், பேசாமல் இருக்கிறத பற்றி விஜய்க்கு பயம் வரணும். அப்படி பயம் வரும் விதத்தில் தமிழ்நாட்டு மக்கள் நடந்து கொள்கிறார்களா, மாணவர்கள் நடந்து கொள்கிறார்களா என்பதுதான் நாம் கவலைப்பட வேண்டியது. ஜனநாயகத்தை உச்சநீதிமன்றமோ அல்லது திமுக அரசாங்கம் மட்டுமோ காப்பாற்ற முடியாது. மக்கள்
ஜனநாயகத்துக்கு தகுதி உள்ளவர்களாக இருந்தால்தான் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். இல்லை நாம் பாசிசத்துக்கு தான் தகுதி உள்ளவர்கள், அடிமைத்தனத்துக்கு தான் தகுதி உள்ளவர்கள்னா அதை நோக்கி நாம் செல்வோம் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். இந்த துணைவேந்தர் மாநாடு நடந்தால் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு அவமானம். அதற்கு எதிராக என்ன செய்ய வேண்டுமோ அதை தமிழ்நாட்டு மக்கள் சட்டபூர்வமான எல்லா வழிகளிலும் அதை செய்ய வேண்டும். ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. நன்றி.